The distance between the sun and the earth is about, அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே மைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இந்த இந்தியன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை வந்து இந்தியன் மெத்தடில் ரைட்டும் ரீடும் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேஸ் வேல்யூ சார்ட்டை பார்க்க போகிறோம். இதில் இந்தியன் மெத்தட், இன்டர்நேஷ்னல் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பரை ரைட் பண்ணியிருக்கேன். இந்தியன் மெத்தடில் இதுக்கு எப்படி கமாஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3. இந்த 3 நம்பர்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம கமா போடணும். அதுக்கப்புறமா 2 நம்பருக்காக கமா போட்டு வரணும். இது இந்தியன் மெத்தடில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் எப்போவுமே 3 நம்பர்ஸ் தாண்டி தான் நம்ம கமா போடணும். இப்போ 2 நம்பர் தாண்டி இங்கே கமா போடுங்க. இங்கே 2 நம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே விடலாம். இன்கேஸ் இந்த இடத்துல 3 நம்பர் இருக்குன்னா அப்போ நம்ம திரும்பியும் இந்த 2 நம்பர் தள்ளி இந்த இடத்துல கமா போடுவோம். இங்கே ஒரே ஒரு நம்பர் இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி வந்து பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த லாஸ்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தௌசண்ட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லேக்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 நம்பரை வந்து நம்ம க்ரோர்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்தியன் மெத்தடில் எப்போவுமே இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 நம்பர் தான் எப்போவுமே எடுக்கணும். ஒன்ஸ் பீரியடில் இந்த 3 நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 2 நம்பராக இருக்கும். கடைசியில் இங்கே ஒரு நம்பர் கூட இருக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இது ஒன்ஸ் பீரியட், இது தௌசண்ட்ஸ் பீரியட், இது லேக்ஸ் பீரியட், இது க்ரோர்ஸ் பீரியட். இந்த ஒன்ஸ் பீரியடில் இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1000 பீரியடில் இந்த 2 நம்பரை எப்படி சொல்லுவோம்னா இது 1000, இது 10,000. லேக்கில் இது லேக்கு, இது 10 லேக்கு. க்ரோரில் இது க்ரோரு, இது 10 க்ரோரு. ஸோ அப்படி தான் சொல்லுவோம். இந்த ஒன்ஸ் பீரியட் மட்டும்தான் நமக்கு 3 நம்பர் இருக்கும். ஓகே, இதுவே இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் நம்ம 3 நம்பருக்காக கமா போட்டு வரணும். இப்போ இங்கே வந்து இந்தியன் சிஸ்டமில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் 3 எடுப்போம், அப்புறம் 2 எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 3 தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 1 2 3 இங்கே கமா போட்டோன்னா அடுத்ததும் நம்ம 3 தான் எடுக்கணும். ஸோ 1 2 3 இங்கே கமா வரும். அடுத்ததும் 3 தான் எடுக்கணும். 1 2 3 இங்கே கமா வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 நம்பர் இருக்கிறதுனால அப்படியே விட்டலாம். இங்கே 2 நம்பர் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும், ஒரு நம்பர் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் கடைசியில் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தௌசண்ட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மில்லியன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பில்லியன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் எப்படி நம்ம ஒன்ஸ் பீரியடுக்கு நேம் கொடுத்தோமோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அதே தான் இங்கேயும் இருக்கும். 1000ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 தான் இருந்தது. 1000 10,000 சொன்னோம். ஆனால் இப்போ இங்கே 3 இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்லுவோம்னா 1000 10,000 100,000 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மில்லியன்லேயும் மில்லியன், 10 மில்லியன்ஸ், 100 மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்லியன்லேயும் அதே மாதிரி தான் பில்லியன், 10 பில்லியன்ஸ், 100 பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மெத்தடில் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு மட்டும் 3 நம்பர்ஸ்க்கு கமா போடுவோம், அப்புறம் 2 2 போட்டுகிட்டே வருவோம். ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ் அப்படின்ட்டு நமக்கு பீரியட்ஸ் இருக்கும். அதுவே இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, தௌசண்ட்ஸு, மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் இருக்கும். எல்லாமே 3 நம்ம கமாஸ் போடுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து இந்தியன் மெத்தடில் தான் நமக்கு வந்து கமா போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய நேமும் எழுத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 9 2 9 0 0 0 0 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கமா போட்டுடலாம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர் தள்ளி கமா போடணும். இந்தியன் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்து வரது எல்லாமே 2 நம்பருக்கு தான் கமா போடணும். ஸோ இந்த 2 நம்பர் தள்ளி கமா, அதே மாதிரி இந்த 2 நம்பர் தள்ளி கமா, இங்கே ஒரு நம்பர் இருந்தால் அப்படியே விட்டுடலாம். பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். அப்போ தான் வந்து இதை ரீட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3மே நமக்கு ஒன்ஸ் பீரியட் இல்லையா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அதை எழுதிக்கலாமா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது 2மே நமக்கு 1000 பீரியட். இது வந்து 1000, இது வந்து 10,000.
அதே மாதிரி இது ரெண்டுமே நமக்கு லேக் பீரியட். இது வந்து லேக்கு, இது வந்து 10 லேக். நெக்ஸ்ட்டு வருது க்ரோர் பீரியட், இது வந்து க்ரோர். ஓகே, இப்போ இது ஈஸியாக நம்ம ரீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோர் இருக்கிறதுனால 9 க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 29 இருக்குது, இப்போ 29 லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இது எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல, இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதலான்னா நம்பர் நேம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 9 crores and ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் இல்லையா, அதனால நம்ம இங்கே அண்டு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே ஜீரோ ஆகிறதுனால இதுதான் லாஸ்ட்டாக முடியுது, அதனால நான் இங்கே அண்டு போட்டிருக்கேன். 29 lakhs அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2ல் பார்த்தீங்கன்னா அதே சம்மு தான், இதை வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 1.1ல் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான், அது இந்தியன் மெத்தடில் எழுத சொன்னாங்க. இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எழுத சொல்லியிருக்காங்க. அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மைல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நம்பர் நேமை எழுத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 9290000. இன்டர்நேஷ்னல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 3 நம்பருக்கா நம்ம கமாஸ் போட்டு வருவோம். ஸோ பாருங்கள், 1 2 3 கமா போட்டுக்கலாம், 1 2 3 இங்கே கமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளேஸ் வேல்யூவை எழுத போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 3 நம்ம என்னென்னு சொல்லுவோம், தௌசண்ட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1000, 10,000, 100,000. நெக்ஸ்ட் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், மில்லியன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மில்லியன், இது 10 மில்லியன். ஓகே, இப்போ இதுக்கு நம்பர் நேம் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 2 நம்பர் இருக்குது. அது என்ன பீரியடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் பீரியடில் இருக்குது. அப்போ இது எப்படி சொல்லலாம்னா 92 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3மே நமக்கு 1000 பீரியடில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அதனால இதுதான் லாஸ்ட்டாக நம்ம எழுத போகிறோம். அதனால நம்ம இங்கே அண்டுன்னு போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இது 1000 பீரியடில் இருக்கிறதுனால 900 thousands அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். How many thousands are there in 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 lakhல எத்தனை thousands இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 1 lakh எப்படி எழுதணும் நம்பரில் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பிளேஸ் வேல்யூ எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 1 lakh அப்படின்னு சொல்லும் போதே அது கண்டிப்பாக இந்தியன் மெத்தடாக தான் இருக்க முடியும். அப்போ இந்தியன் மெத்தடில் நமக்கு என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட் இருக்குது, தௌசண்ட்ஸ் பீரியட், அப்புறம் லேக் பீரியட், அதுக்கப்புறமா நமக்கு க்ரோர்ஸ் பீரியட் இருக்குது. ஸோ இப்போது ஒன்ஸ் பீரியடில் நமக்கு என்னெல்லாம் வரும், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் வரும். 1000 பீரியடில் 1000, 10,000 வரும். அதுக்கப்புறமா லேக் பீரியடில் லேக்கு 10 லேக் வரும். நமக்கு 1 லேக்னால நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 லேக் அப்படின்னு சொல்லும் போது லேக்குக்கு நேராக நம்ம 1 போடுவோம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1000 இல்லை, 100 எதுவுமே இல்லை, ஒன்லி லேக் தான் இருக்குது. அப்போ லேக்கு நேரம் 1 போடணும், மற்றது எல்லாமே நமக்கு ஜீரோவாக இருக்கும். கமாஸ் எப்படி போடுவோம், இந்தியன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 2 3 3 நம்பர் தள்ளி கமா போடுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே 2 நம்பராக நம்ம கமாஸ் போட்டு வருவோம். அவ்வளோதான். இப்போ 1 லேக்கை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், 1 லேக்கை நம்ம எப்படி எழுதலாம், 1 போட்டு எத்தனை ஜீரோஸ் போடணும், 5 ஜீரோஸ் போடணும். ஸோ 1 போட்டுட்டு 5 ஜீரோஸ் போட்டால் அதுதான் 1 லேக் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த 1 லேக்கில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 1 லேக்கை நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நமக்கு எத்தனை 1000 இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 1000 நம்ம எப்படி எழுதணும் நமக்கு நல்லாவே தெரியும். 1 போட்டு 3 0 போட்டால் அது 1000 உங்களுக்கு தெரியும். அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 3 zeros இருக்கா டினாமினேட்டரில். அப்போ அந்த 3 0க்கு நியூமரேட்டரில் இருக்கிற 3 zeros நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 1 போட்டுட்டு 2 0 இருக்குது.
டினாமினேட்டரில் 1 இருக்குது, அது போடணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 1 lakh. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 1000 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 1 × 100 வந்து 100ஆக மாறிடும். இந்த 1000 இங்கே வந்துடும். ஸோ இது ஈஸி அப்படியே எழுதலாம்னா இந்த 1 lakh அப்படியே இருக்கும். இந்த 1 × 100 வந்து நமக்கு 100ஆக மாறிடும். இந்த 1000 வந்து இங்கே வந்துடும். இல்லை ஈஸி அப்படியே சொல்லலாம்னா 1 lakhல 100,000 இருக்குது அப்படின்னும் நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். How many thousands are there in 1 million? இப்போ எப்படி நம்ம வந்து 1.3ல 1 lakhல எத்தனை 1000 இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் 1 millionல எத்தனை 1000 இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு 1 million எப்படி எழுதணும்னு தெரியணும். ஸோ மில்லியன் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இன்டர்நேஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நேஷனல் மெத்தடில் நமக்கு வந்து என்னென்ன பீரியட்ஸ் வரும், ஒன்ஸ் பீரியட் வரும், தௌசண்ட்ஸ் பீரியட் வரும், அப்புறம் மில்லியன்ஸ், அப்புறம் பில்லியன்ஸ் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் பீரியட் எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், 1000 பீரியட். அதுலேயும் 3 வரணும் இல்லையா, 1000, 10,000, 100,000. அதுக்கப்புறம் நமக்கு மில்லியன் பீரியட். மில்லியனில் ஒரே ஒரு மில்லியனால் ஒன்று எழுதிக்கிட்டாவே போதும். ஓகே, இப்போ இதில் நமக்கு 1 மில்லியன் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை 1000ஓ இல்லை ஒன்ஸ் பீரியடோ எதுவுமே வரல. அதனால மில்லியனுக்கு நேராக 1 போட்டுக்கோங்க. மற்றது எல்லாமே நமக்கு ஜீரோவாக தான் இருக்க முடியும். 1 2 3 4 5 6. ஸோ 1 போட்டு 6 zeros போட்டால் அதுதான் 1 மில்லியன். ஸோ இது எப்படி எழுதலாம், 1 மில்லியன் அப்படின்னா 1 போட்டு 6 zeros போடணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 1 மில்லியனில் எத்தனை 1000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 1 மில்லியனை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நமக்கு எத்தனை 1000 இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1000னா உங்களுக்கு தெரியும், 1 போட்டுட்டு 3 zeros போடணும்னு சொல்லிட்டு. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு இங்கே 3 zeros இருக்கிறதுனால 3 0வும் இந்த 3 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 மில்லியன் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இது நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, நமக்கு 1000. 1 × 1000 வந்து 1000 அப்படின்னு இருக்கும். இந்த 1000ஸை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, அப்போ 1 மில்லியனில் நமக்கு 100,000 வந்து இருக்குது. அவ்வளோதான் இந்த சம்.